அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யும் அன்னை பராசக்திக்கு உகந்த நாட்களே நவராத்திரி. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய தேவியின் வீரத்தையும் கருணையையும் போற்றும் இந்த 9 நாட்கள் எப்படி உருவானது தெரியுமா? வாங்க கதைக்குள் போலாம். புராண காலத்தில் மகிஷாசுரன் என்ற ஒரு கொடூரமான அசுரன் இருந்தான். அவன் கடும் தவம் செய்து பிரம்மதேவனிடம் எந்த ஆண் மகனாலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தைப் பெற்றான். இந்த வரம் கிடைத்ததும் அவன் அகங்காரம் கொண்டு தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி மூவுலகையும் தன் வசப்படுத்தினான். மகிஷாசுரனின் அட்டூழியங்கள் எல்லை மீறின. தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை இழந்தனர். இந்திரன், விஷ்ணு, சிவன் என அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி மகிஷாசுரனை அழிக்க ஒரு வழி தேடினர். ஆண்மகனால் அழிக்க முடியாத அசுரனை எப்படி அழிப்பது? அப்போது தேவர்களின் சம்மேத சக்தியிலிருந்து ஒரு ஜோதி பிழம்பாக அன்னை பராசக்தி தோன்றினாள். அவளே துர்க்கை. சிவனின் சூலம், விஷ்ணுவின் சக்கரம், இந்திரனின் வஜ்ராயுதம் என ஒவ்வொரு தேவரும் தங்கள் ஆயுதங்களை அம்பிகைக்கு அளித்து அவளை மேலும் பலப்படுத்தினர். சிம்ம வாகனத்தில் அமர்ந்து நவராத்திரி தினங்களில் மகிஷாசுரனுடன் அன்னை துர்க்கை கடும் போர் புரிந்தாள். முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் என வெவ்வேறு ரூபங்களில் அன்னை போரிட்டாள். 9 நாட்களுக்கும் மேலாக நீடித்த இந்த போரின் முடிவில் 10ஆம் நாளான விஜயதசமி அன்று அன்னை துர்க்கை மகிஷாசுரனை அழித்து உலகிற்கு அமைதியை நிலைநாட்டினாள். தீய சக்திகள் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாளையே நாம் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். அன்னை பராசக்தி உலகை காக்கும் பொருட்டு எடுத்த இந்த அவதாரத்தையும் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய வீரத்தையும் போற்றும் விதமாகவே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த 9 நாட்களும் அம்பிகையை வழிபட்டு அவளின் அருளைப் பெறுவோம். அன்னை பராசக்தியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.